அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நான் தான் நியூ ஷோரூமா சர்வீஸ் சென்டர்ல கன்னியப்பன் பேசுறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ ஒவ்வொரு அப்டேட்டா எல்லாத்தையும் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு மிஷின் எப்படி ஓட்டணும், மிஷினை பத்தி என்னென்ன சொல்லணும் எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம நியூ ஷோரூம் மிஷின் ஒவ்வொரு காப்பும் ஓடுறதுக்கு அதுக்கு தேவையான செட்டிங்ஸ் ஃபுல்லாக வண்டியிலே ஆல்ரெடி நாங்கள் பண்ணியிருக்கோம். எதுக்காக அந்த செட்டிங்ஸ் ஒரு வீடியோவை நாங்கள் உள்ள அப்டேட் பண்றோம்னா, அந்த வீடியோவை பார்த்துட்டு சில பேர் வந்து நம்ம என்னை கான்டாக்ட் பண்ண முடியாதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் இருக்கிற செட்டிங்ஸை பார்த்து வண்டி ஓட்டுவாங்கன்றதுக்காக தான் நம்ம அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறோம். அந்த ஒவ்வொரு வீடியோவை பார்த்து செட்டிங்ஸ் போடும்போது அதில் சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் ஆல்ரெடி நம்மளுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. அதை வச்சு அப்படியே கரெக்ஷன் பண்ணி வண்டி ஓட்டிக்குவாங்க. இப்போ நம்ம நியூ விஸ்வகர்மா சர்வீஸ் சென்டரில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், இப்போ விஸ்வகர்மா சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது, அதில் நம்ம விஸ்வகர்மா சர்வீஸ் சென்டரில் வண்டி என்னென்ன வண்டி சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம மெயினாக பார்க்குறது நியூ விஸ்வகர்மா சர்வீஸ் சென்டர். நியூ விஸ்வகர்மா சர்வீஸ் சென்டரில் விஸ்வகர்மான்ற வண்டியை தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இந்த வண்டியில் என்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் எப்படிப்பட்ட விஷயம் அதெல்லாம் பண்ணி கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு விவசாயிகளுக்கு வந்து விவசாயிகிட்ட போயிட்டு ஒரு வண்டியை நம்ம ஓட்டும் போது அந்த வண்டியில் என்ன ஃபால்ட் இருந்தாலும் வண்டியை ஓட்டும் போது அந்த வண்டி வந்து கிராப்ல ஃபால்ட் இருந்ததுன்னா விவசாயிகளுக்கு பெரும் பிரச்சனையாக போயிடும். அதனால அந்த கஸ்டமர் வந்து வண்டியை பற்றி வண்டி வச்சிருக்கோம், எல்லாத்தையும் வண்டி பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அதுக்காக மெயினாக நாங்கள் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா வண்டி ஓட்டும் போது வண்டி பற்றி உங்களுக்கு தெரியலனா அதுல என்ன கிராப் ஓடுது, அந்த கிராப்புக்கு எப்படி ஃபேனை இறக்கணும், அதனோட அட்ஜஸ்ட் என்னன்னு தெரியாத ஒரு பிரச்சனை ஆயிடும் உங்களுக்கு. அதனால வண்டியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கங்க. ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம யூடியூப் சேனல் எடுத்து வீடியோ எடுத்து அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அதுல என்னென்ன பண்ணணும், அதை புள்ளி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், ஃபேனை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், போல்டு எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணணும் எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். இதை எதுக்காக அதை உங்ககிட்ட சொல்றேன்னா, நாம ஒரு ஃபீல்டுக்கு போறோம், ஃபீல்டு ஓட்டும் போது அந்த ஃபீல்டு ஓட்டினே இருக்கும்போது ப்ராப்ளம் ஆகுதுன்னா நாம வந்து திணறினாலே போதும். இந்த வண்டி பத்தி தெரியாம திணறினாலே போதும், விவசாயி கன்ஃபார்ம் பண்றாங்க இந்த வண்டி ஓட்ட தெரியல, இந்த வண்டி ஓடல அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி கன்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா நீங்க போன உடனே வண்டி ஃபீல்டர் ஓட்டிங்கன்னா அந்த ஃபீல்டர் இருக்கிற எல்லாத்தையும் பக்காவா ஒரு 2 நாள் வண்டியை பத்தி எல்லாமே கூட தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் ஃபீல்டர் எடுத்து போடுங்க. எதுக்காக சொல்றேன்னா, வண்டி வாங்குறது 4,10,000 போட்டு வண்டி வாங்குறாங்க. 4,10,000 போட்டு வண்டி வாங்கும் போது அந்த பணத்தை வண்டி நம்ம கரெக்டா ஓடினா மட்டும் தான் அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்க முடியும். சரிங்களா? நீங்க போயிட்டு முதல் ஃபீல்டே போயிட்டு சொல்லிட்டீங்கன்னா ஒரு விவசாயி வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த விவசாயி கிட்ட ஃபீல்டு ஓடலாம் அடுத்த விவசாயி கிட்ட அவர் சொல்லுவார். சொல்லும் போது ஒவ்வொரு வண்டியும் அப்படியே ஒரு விவசாயியா பரவி உங்க வண்டி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே வண்டியை பத்தி தரவா தெரிஞ்சுங்க. வண்டியை பத்தி தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் நீங்க ஃபீல்டர் எடுத்து கொடுங்க. ஏன்னா காலகட்டம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஒரு பொருளை நம்ம ஓட்டுறோம்னா அந்த பொருள் வந்து கரெக்டா அந்த தானியம் வந்து கரெக்டா ஓடினா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அது ஒரு கிராப் போய் நல்லா ஓடும், ஒரு கிராப் தப்பா ஓடும். ஏன் அந்த கிராப் தப்பா ஓடுதுன்னா, ஒரு கிராப் பனியத்துல ஓடுவாங்க, ஒரு கிராப் போயிட்டு காஞ்ச இடத்துல ஓடுவாங்க. காலையில 8 மணிக்கு போய் ஓடுற இடத்துல போயிட்டு கிராப் தப்பா வரும். ஆனா அதே 10 மணிக்கு போயிட்டு ஓட்டிங்கன்னா கிராப் சூப்பரா வரும். ஆனா அந்த 8 மணிக்கு ஓட்டுறீங்க பாத்தீங்களா அந்த கிராப், அந்த 8 மணிக்கு ஓட்டும் போது அந்த கிராப் சரி வரலன்னா அந்த 10 மணிக்கு ஓட்ட போற விவசாயி கிட்ட அந்த நியூஸ் போகும். பக்கத்துல ஓட்டினே இருக்கும்போது பக்கத்துல ஒரு வண்டி வந்து ஓடும். எதுக்காக சொல்றேன்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு விவசாயி ஒருத்தர் வண்டி வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன், 10 விவசாயி நிலம் இருக்கு. 10 இடத்துல ஒரு 10 முட்டை இருக்கும். அந்த முட்டை நீங்க ஓட்ட போகும்போது அந்த ஒரே வண்டி ஓட்டினா பிரச்சனை இருக்காது. அந்த ஒரு வண்டி நல்லா ஓட்டுச்சுன்னா அந்த 9 முட்டைக்காரர் உங்களுக்காக காத்திருப்பாங்க அந்த வண்டி ஓட்டத்துக்காக. அந்த ஃபர்ஸ்ட் கிராப்ல 8 மணிக்கு நீங்க எடுத்து விட்டு தேவையில்லாம அந்த வண்டி ஓட்டும் போது கிராப் சரியில்லாம ஓடி அந்த இருக்கிற 9 ஃபீல்டுல வந்து நிறைய வண்டி வந்து ஓட்டி அந்த இடமே கிளாப்ஸ் ஆயிடும். அதுக்குதான் உங்களுக்கு கிளீனா சொல்றேன், வண்டியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் இப்போ வண்டி ஓட்டுங்க. இப்போ உங்களுக்காக தெரியணுன்றதுக்காக ஒரு முறை திரும்பி சொல்லிடுறேன். இது எதுக்கு இந்த பார்ட்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்க, இதை என்ன பண்ணா வண்டி ஓடும் சொல்றேன். ஒரு சும்மா உங்களுக்காக சாம்பிளா சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கேன், ஆனா வீடியோ பார்த்தும் நிறைய பேருக்கு தெரியல. தெரியாம தான் என்னை வந்து நிறைய பேர் கேட்டுன்னு இருக்காங்க. நம்மளால நான் இருக்கிறது இப்போ எப்படி விஷயம்னா, நான் கொடுக்குறது இப்போ எல்லா வண்டியும் நாம தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு கான்டாக்ட் ஒரு நாளைக்கு நிறைய கான்டாக்ட் வந்துனே இருக்கும். போன் போட்டாலும் பிஸின்னு வருமா தவிர திரும்பி அவங்களுக்கு அட்டன் பண்றதுக்கும் இன்னொரு கால் வந்து போகுது. இன்னொரு கால் வரதுனால அவங்களுக்கு என்னால வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. அதுவே நம்மளுக்கு பெரிய கஷ்டமா இருக்குது. திரும்ப ஒரு மைண்ட்ல வந்து ஒரு கம்மியா ப்ரெஷர் இருந்தா பரவாயில்ல, அளவுக்கு மீறி மண்டையில ப்ரெஷர் இருந்ததுன்னா இன்னொரு கஸ்டமர்கிட்ட பேசுறதுக்குள்ள இன்னொரு கஸ்டமர் என்ன பேசுறதை மறந்து போயிடும். அந்த நிலைமை போயிட்டு இருக்கு. அதனால இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு இந்த ஆடு மெயின் பெல்ட் இதுதான். இந்த மெயின் பெல்ட் ரொம்ப லூஸா ஓட்டாதீங்க. இந்த லூஸா ஓடுறதுனால என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது, மெயின் ஷாப்டோட ஸ்பீடு கொஞ்சம் குறையும், அப்புறம் ஏரோட ஸ்பீடு குறையும் எல்லாமே. அதனால அந்த மெயின் பெல்ட் 3 பெல்ட்டும் கரெக்டான டைட் இதை பாருங்க. இந்த டைட் வச்சுக்கோங்க, இந்த டைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. புரியுதுங்களா? அது மாதிரி
இன்னொரு விஷயம் ஆடுபட்டி பெல்ட். இங்க ஆடுபட்டி பெல்ட், இந்த ஆடுபட்டி பெல்ட் வரதை எல்லாத்தையும் வண்டியில கட்டி வச்சிருக்கேன். உங்களுக்கு நான் வேற வண்டி வந்து அப்டேட் பண்றேன். இந்த ஆடுபட்டி பெல்ட் வந்து டைட் வந்து கரெக்டா இருக்கணும். இதுல வந்து ஃபுல் சர்வீஸ் வந்திருக்கு. இந்த கஸ்டமர் என்ன பண்றாருன்னா அந்த வண்டியை ஓட்டும் போது வண்டியை கரெக்டா மெயின்டைன் பண்ணாத ஓட்டினாரு. மெயின்டைன் பண்ணி ஓட்டாததுனால ஆடுபட்டி நாலா பக்கம் ஆடுபட்டி ஷேக் ஆகி போச்சு. ரேம் ஃபுல்லா ஷேக் ஆகி ஆடுபட்டி தானியம் கிளியரன்ஸ் வராது, ஷேக் ஆகவே கூடாது. இதை மாத்திருக்க பாருங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஷேக் தான் ஆகணும். இது வந்து இப்படி இப்படி போய் வந்ததுன்னா இந்த ஆடுபடி இப்படி போயிட்டு வரும். அதனால கரெக்டா போய் ஆடினா மட்டும்தான் உங்களுக்கு ஆடுபடி கரெக்டா ஆகும். வண்டி தானியம் நம்மளுக்கு கரெக்டா வரும்னா சலிப்புத்தன்மை கரெக்டா இருந்தால் நம்மளுக்கு தானியம் கிளீனா வரும். நீங்க போயிட்டு அந்த மெயினா இதுவே வந்து பேரிங் போயும் நாலா பக்கம் பேரிங் போய் ஓட்டின அப்புறம் எப்படி கிளீனா வரும். அதனால மெயினா ஆடுபடி ஷாப்ட மெயினா பாத்துங்க. நாலா பக்கம் கரெக்டா இருக்கணும். ஆடுபடி மெயின் பெல்ட் கரெக்டா டைட்ல இருக்கணும். லூஸ் இருந்தா என்ன ஆகும்னா ஆடுபடியோட ஸ்பீடே மாறிடும். ஒரு தானியம் உள்ள போயிட்டு லாஸ்ட் போற வரைக்கும் என்னன்னா கரெக்டா துல்லியமா போனா மட்டும்தான் நம்மளுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும். அதை போயிட்டு சொதப்பி வெளியே போச்சுன்னா ஃபேனும் வேலை செய்யாம ஆடுபட்டியும் கரெக்டா ஆடாம இருந்தாலும் தானியம் நம்மளுக்கு கிளியரன்ஸ் வராது இல்லையா. அதனால ஆடுபட்டியை கரெக்டா பாத்துக்கங்க, மெயின்டைன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மெயின் ஷாப்ட் வந்து ஏன் கட் ஆகுது. இப்ப 2 கஸ்டமர் ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். மெயின் ஷாப்ட் ஒரு கஸ்டமர் கட் ஆயிடுச்சு. மெயின் ஷாப்ட் கட் ஆகிறதுக்கு காரணம் வந்து உள்ள போல்டோட அளவை கரெக்டா வைங்க. நீங்க ஒரு போல்டு மேல தூக்கணும், ஒரு போல்டு கீழே வச்சீங்கன்னா, ஒரு போல்டு மேல தூக்கி வச்சீங்கன்னா ஒரு தானியம் கொடியை உள்ள அடி போடும் போது உடனே உள்ள போய் லோட் ஆகும். நீங்க கரெக்டா இருந்தாலும் அடிப்புத்தன்மையில ஒரே சமத்துல உள்ள போய் கொண்டு போய் வெளியே சேர்க்கும். நீங்க ஒன்னு விட்டு ஒண்ணு ஏற்றி வச்சீங்கன்னா இருக்கிற 64 போல்டுல 34 போல்டு வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? தொடர்பு புரியுதுங்களா? மொத்த போல்டு வச்சா 3 இன்ச்சுனா 3 இன்ச்சு வைங்க, 2 இன்ச்சுனா 2 இன்ச்சு வைங்க. மாத்தி தயவு செஞ்சு வைக்காதீங்க. வச்சுன்னா உங்களுக்கு கிளியரன்ஸ் வராது. ஏன்னா உங்களுக்கு வண்டி லோட் ஆகி மெயின் ஷாப்டே கட்டாது வாய்ப்பு வருங்க. அதுதான் நிறைய கஸ்டமர் வந்து ப்ராப்ளம் பண்றாங்க. அத மாதிரி போயிட்டு சம்பாதிக்கணும், போய் காலையிலங்காட்டி போய் ஓட்டிங்கன்னா காலையிலங்காட்டி 6 மணிக்கே போயிட்டு வண்டி ஓட்ட இருக்க போறீங்க. அப்படி போகாதீங்க. பனியரத்துல ஓட்டினீங்கன்னா எதாவது சொல்றேன், அன்னைக்கே பிடிங்க, அன்னைக்கே ஓட்டணும் வண்டி கிளீனா ஓடும். ஆனா புடுங்கி 3 நாத்து பனியரத்துலயும் மழையிலையும் நினைச்சு வச்சு ஓட்டினீங்கன்னு வச்சுங்களேன், வண்டி உங்களுக்கு லோட் ஆகும், வெளியே தெரிக்கும். விவசாயிகளுக்கும் ஃபால்ட்டு, உங்களுக்கும் ஃபால்ட்டு. அதனால கொஞ்சம் கரெக்டா ஒரு 8 மணிக்கு மேல போய் ஓட்டுங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் மெயினா வந்து எனக்கு எல்லாமே உளுந்து கூட தெரிக்கிறது இந்த தயாரில் தான் தெரிக்கும் சொல்றாங்க இல்லைங்களா. ஏன் இது தெரிக்குது? உள்ள வந்து அல்லர்னு ஒண்ணு இருக்கும். அந்த அல்லரை வந்து நான் என்ன பண்ணணும்னா அடிச்ச உடனே உளுந்து வந்து அல்லர் சல்லடையில இறங்கினாதானே இந்த பக்கம் உளுந்து வராது. கொடுக்குற 4 அடியில 4 அடி வித்தியாச டிஃபரெண்ட்ல உளுந்து ஏன் இங்க வருது, இங்க வந்து ஏன் தெரிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தானியத்தை நீங்க கரெக்டா ஓட்டல, ஈரமா இருக்கும், இல்ல சோதன்னு இருக்கும். அப்படி அதனாலதான் வழிச்சிங்க வந்து இந்த வழியால வெளியே தள்ளுறது. மெயினா இதுல 4 பட்டை போட்டிருப்பாங்க. 4 பட்டையில் 2 பட்டையை அவுத்துருங்க. ஏன்னா ஒரு கிராப்புக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. நீங்க என்ன பாருங்க, ஒரு நாளைக்கு 10 ஃபீல்டு ஓட்டுறீங்கன்னா 5 ஃபீல்டு நல்லா ஓடும், 5 ஃபீல்டு நல்லா ஓடாது. இன்னைக்கு இந்த ஃபீல்டு ஓட்டினே இருப்பீங்க, அடுத்த ஃபீல்டு இன்னும் ஓடும் போது கிளியரா வராது. அதனால கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்கறாருன்னா, வண்டி ஏதோ ஃபால்ட்டுனே. ஃபால்ட் இல்ல, கிராப் தான் ஃபால்ட்டு. கிராப்பை கரெக்டா ஓட்டுங்க, உங்களுக்கு ஃபால்ட்டு அந்த வண்டி விஷயம் வண்டியில ஃபால்ட்டே வராது. வண்டியில ஃபால்ட்டுனா பேரிங் போகணும், பெல்ட் தேயணும், அதுதான் ஃபால்ட்டு. வண்டி ஓடலன்றதெல்லாம் ஃபால்ட்டு கிடையாது. அது கிராப் பக்குவம் நம்ம ஓட்டல, பக்குவம் ஓட்டனால தான் அந்த ப்ராப்ளம் வருது. நீங்க மல்லாட்டை ஓட்டினே இருக்கிறோம், மல்லாட்டை ஓட்டினே இருக்கும் போது ஒருத்தர் போய் ஒரு ஏக்கர் மல்லாட்டை வந்து 1.5 மணி நேரம் ஓட்டுவோம். அதே பக்கத்துல ஒரு ஏக்கர் போய் 3 மணி நேரம் ஓட்டுவோம். ஏன் ஓட்டுறோம்? அது காஞ்சி போயிடுது, இது காயல. இது ஹைட்டா இருக்குது, குட்டையா இருக்கு, இதான் வித்தியாசம். புரியுதுங்களா? அதனால கிராப்பை பக்குவமா பார்த்து ஓட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. சரிங்க, விஸ்வகர்மான்றது வந்து பச்சை கொடி ஓடும், எல்லாமே ஓட்டுறோம், எல்லா வீடியோல போடுறீங்களே, அது எப்படி ஓடுது? அதுக்கு ஏன் அந்த வீடியோல போடுறீங்க? எல்லாம் ஓடுன்னு, எல்லாம் ஓடும். அதை வந்து பக்குவம் ஓட்டினா ஓடும். பச்சை கொடினா பச்சை கொடி ஓட்டுப்பாங்க, காஞ்ச கொடினா காஞ்ச கொடி ஓட்டுப்பாங்க. ரெண்டு கட்டா மாதிரி ஈரத்தையும் பக்குவத்தையும் எல்லாத்தையும் கலந்து சோதனை ஓட்டினா எப்படிங்க ஓடும்? ஓட்டுற கிராப் வந்து பக்குவம் ஓட்டினா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. எல்லா கிராப்பும் சூப்பரா ஓட்டலாம். ஓகேங்களா? அதனால ஒவ்வொரு தானியத்தையும் ஒன்னொன்னுத்தையும் பார்த்து ஓட்டுங்க, உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. கிராப் வந்து ரொம்ப பனியில நனைஞ்சு தயவு செஞ்சு ஓட்டாதீங்க. ஏன்னா இப்ப ஏன் பனின்றனா, இப்ப பனி ரொம்ப பனி பெஞ்சு எல்லாரும் ஓட்டிட்டு இருக்காங்க. வண்டி லோட் ஆகுங்க. வண்டி லோட் ஆனோடனே வண்டி குதிக்கும், RPM 13 RPM கேட்கும். 8 RPM வருது, 13 RPM வச்சுதான் போடுற மாதிரி வரும். அல்லது போல்ட் அடிக்கடி உடையும். அதுக்கப்புறம் வண்டி பேரிங் எல்லாம் தேயும். அதனால ஒரு 8 மணிக்கு மேல எப்ப போனாலும் 8 மணிக்கு மேல போட்டுங்க. ஓகேங்களா? பார்த்து ஓட்டிங்க, அப்பதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இந்த 2 பட்டியை அவுத்துட்டீங்கன்னா தெரியாது. ஓகேங்களா? அதை பாத்துங்க. மெயினா இந்த பெல்ட் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எல்லா வீடியோலும் போட்டிருக்கேன். இதுதான் ஃபேன் பெல்ட். இதுல 4 புள்ளி கொடுத்து இதுல கொடுத்துருக்காங்கன்னா யாரு ஸ்லோ பண்றது, யாரு ஹெவி பண்றது, அதோட ஹெவி பண்றது.
போட்டு மல்லாட்டை கல்லைக்கு போட்டிருக்கு. ஏன் கல்லைக்கு மட்டும் அவ்வளவு ஸ்பீடு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லையோட பொருள் வந்து கனம் பெருசு. அந்த பொருளை வந்து தானியம் கிளியர் பண்ணணும்னா எதி காத்து இருந்தா மட்டும் தான் கிளியர் பண்ணணும். அதே எவ்வளவு காத்து வச்சாலும் கல்லை வெளியே தூக்காது. கொஞ்சம் வெயிட்னஸ் இருக்கிறதுனால அதனால நம்ம வந்து யாரை பெருசா வச்சுதான் அந்த கிளியரன்ஸ் கொண்டு வரோம். சரி, இந்த பெல்ட்டை தூக்கி எங்கேயா போட்டுடலாமா? ஏன்னா நான் எல்லா கஸ்டமர் கிட்ட கேட்டிருக்காங்க. சில கஸ்டமர் இந்த பெல்ட்டை தூக்கி இங்க போட்டா ஓடுமானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. தயவு செஞ்சு தூக்கி போடாதீங்க. உங்களுக்கு ஷாப்ட்ல ஸ்பீடுக்கு மெயின் ஷாப்ட்ல இருந்து கனெக்டர் கொடுத்தது இந்த பெல்ட்டுக்கு தான். பவர் இதில் தான் இருக்கு. இந்த பவர்ல இருந்தா நம்ம இந்த 3 புள்ளிக்கு நம்ம எடுத்துருக்கோம். இந்த பெல்ட்டை தொடவே கூடாது. இந்த பெல்ட்டை தூக்கியில போட்டு ஓட்டிங்கன்னா உளுந்துக்கு ஓட்டலாம். இதை தூக்கியில போட்டு ஓட்டிங்கன்னா மக்காசோளத்துக்கு ஓட்டலாம். இதுல போட்டீங்கன்னா மல்லாட்டை கல்லை. ஓகேங்களா? அதனால பெல்ட்டை வந்து பக்காவா இந்த ஏரோட ஸ்பீடை பக்காவா பாத்துங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உளுந்து ஓட்டினே இருக்கிற ஈரம் அதிகமா இருக்கு, ஃபேனை வேலை செய்யலாம், இதுல தூக்கி போட்டுங்க. ஏன்னா உளுந்து வந்து வெயிட்னஸ் அதிகமா இருக்கும். அப்ப வெயிட்னஸ் அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு உளுந்து தூக்காது. இதுல தூக்கி போட்டு அன்னைக்கு ஒரு ஃபீல்டுல மட்டும் அந்த ப்ராப்ளம் வருதுன்னா தூக்கியில போட்டு ஓட்டிங்க, கிளியரா வருங்க. சரி, வண்டி லோட் ஆகுது, டம்மு டம்முன்னு அடிக்குது, ஈரமா இருக்கும்போது நான் என்னதான் பண்றது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இதுக்கு மேல் டோர் இருக்குங்க. கீழே டோர் மேல் டோர் சின்ன முக்கால் டைப்ல தான் நம்ம ஓப்பன் பண்ணிருப்போம். ஆனா அந்த ஈரமான ஃபீல்டுக்கு மேல ஊத்துருங்க. உங்களுக்கு வெளியும் தெரியாது, அது கொஞ்சம் லோடு ஆகாது. ஏன்னா டம்முன்னு அடிச்சு வண்டி வீணாயிடும், எல்லாமே நம்மளுக்கு லாஸ். அதனால அந்த மேல் டோர் அவுத்துட்டு ஓடுங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. அடுத்து இந்த வண்டியில வந்து ஆடுபட்டி 4 பக்கம் கையும் போயிடுச்சு. இந்த செயின் ஃபுல்லா வந்து ஆயில் போடாதனால வண்டி அப்படியே நீங்க கம்பல்சரி வண்டி எடுத்து அப்படியே நிறுத்ததுனால எல்லாம் வேஸ்ட் ஆச்சு, மொண்ணு ஆயிடுச்சு. அதனால எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த செயின் என்னென்ன ஃபால்ட் இருக்குன்னு பார்த்து ஆயில் போட்டு முடிஞ்ச வரைக்கும் ஆயில் போட்டு கிளியர் பண்ணி ஓட்டி பார்ப்போம். அதே மாதிரி சரியில்லை, புது செயின் தான் மாற்றணும் அந்த கஸ்டமருக்கு. அதனால நீங்க வந்து ஆயில் போட்டுங்க. ஆயில் கிரீஸ் வைக்காதீங்க. கிரீஸ் வச்சீங்கன்னா மண் ஓடிக்கும், மண் உடனே முருள் மாதிரி ஆயிடும். அதனால கிரீஸ் வைக்காதீங்க. மெயினா வந்து செயினை வந்து ஆயில் போட்டு வச்சுங்க. ஓகேங்களா? கஸ்டமர் எல்லாருமே வண்டியை ஓட்டுறவங்க பார்த்து பக்குவமும் ஓட்டுங்க. ஏன்னா வந்து எது வந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்றது இப்போ வந்து ஃபீல்டு டைம் அதிகமா இருக்கிறதுனால, கான்டாக்ட் அதிகமா இருக்கிறதுனால நம்மளால பண்ண முடியல. மெயினா இப்போ வந்து நீங்க என்னதான் பண்ணிருக்கீங்க இங்க வந்து இப்போ சர்வீஸ் சென்டர்ல அப்படி என்னதான் வேலை செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ நியூ விஸ்வகர்மா பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது இந்த நியூ விஸ்வகர்மா சர்வீஸ் சென்டர் எப்படி உருவாச்சு, அதுக்கு அடுத்து இங்க என்னென்ன வேலை செய்யறீங்க, இங்க என்னதான் வேலை, நான் எத்தனை பேர் தான் வேலை செய்யறாங்கன்ற விஷயத்த இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன். நன்றி, வணக்கம்.